இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோடை காலத்து ஸ்பெஷல். அடிக்கிற வெயிலில் வெளியில் அலைஞ்சி தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜில்லுன்னு மோர் குடித்தா எப்படி இருக்கும்? அப்படி அலைஞ்சி திரிஞ்சிட்டு உடம்பு ஃபுல்லாக உடல் சூடோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி குளுமையாக நல்ல ஒரு ஸ்பைசி மோர் கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த மோர் மசாலா மோர் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2-3 இலை புதினா எடுத்துங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டுட்ருக்கோம். தயிர் 1 கப், அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 2 கப் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு தயிர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம 2 கப் அளவுக்கு, அதை விட 2 மடங்கு அளவுக்கு தண்ணி விடுறோம். இதில் மசாலா அப்படின்ட்டு எதை சேர்க்குறோம்னா சாட் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, எல்லாமே கொஞ்சமாக போட்டுங்க, நிறையெல்லாம் இல்லை, ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தாலும் ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக. சீரகம் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம மோரில் உப்பை சேர்த்து அது நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது வேர்வையாக நம்ம இழக்கக்கூடிய உப்பு சத்தை இந்த உப்பு ஈடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பிளெண்டர் இல்லாதவங்க நார்மல் மிக்சிலேயோ அல்லது மத்து வச்சு கூட கடைஞ்சிடலாம். நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. புதினா இலை, கொத்தமல்லி இலை அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். நான் இதில் கொத்தமல்லி சேர்க்கல, வெறும் புதினா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த புதினா இலை நம்ம சேர்க்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதுமாதிரி இதிலோட நம்ம மசாலா விருப்பப்பட்டதும் சேர்க்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு வெளியிலேருந்து வந்தவங்களுக்கோ அல்லது வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இந்த மோரை நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். விருப்பப்பட்ட ஐஸ் க்யூப்ஸோ அல்லது நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரும்போது கூட எடுத்து சாப்பிட்லாம். மேலே கொஞ்சம் சாட் பவுடர் மேலே தூவி நம்ம சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.